தமிழக அன்பனருக்கும் வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் முதலமைச்சர் ஆனதுல உண்மையாவே இப்ப எப்படி இருக்குன்னா, போதுண்டா சாமி எப்பா ஆளை விடுங்கடா அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த சூழ்நிலையே இப்ப காமா இருக்கு. ஏன்னா கடைசியா ஒரு 5-6 நாளா பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி இந்த டிவி சேனல்ஸும் சரி, இந்த நியூஸ் சேனல்ஸும் சரி, ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதாவது அவங்களோட டிஆர்பி ஏத்துறதுக்காக மக்களோட அந்த பிபியை பயங்கரமா ரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும். ஸோ இப்போதான் ஓரளவுக்கு அப்பாடா அப்படின்னு டிவிக்கே ஆஃப் பண்ணி தொலைங்கடா இன்னைக்காவது என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்பவே பரபரப்பா கடைசியா ஒரு 5-6 நாளா இருந்தது. ஆக்சுவலா படத்துல கிளைமேக்ஸ் தான் பரபரப்பா இருக்கும். அந்த கிளைமேக்ஸே ஒரு படத்துக்கு 20 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா இவனுங்க ஒரு 5-6 நாளா பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இது நடக்குமா நடக்காதா, பதவி ஏற்பாரா ஏற்க மாட்டாரா, கூட்டணி சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு என்னமோ ஒரு கிளைமேக்ஸ் சீனுக்கு பரபரப்பா எழுதிட்டு போற மாதிரி ஒரு 5-6 நாள் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த 5-6 நாளை கடத்தி வச்சிருந்தாங்க அந்த நியூஸ் சேனல்ஸ். விஜய் அவர்களும் ஆளுநரை போயிட்டு ஒவ்வொரு தடவை பார்த்துட்டு வர்றது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதவன்ட்டு பேங்க்குக்கு போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்கன்னா, இது தப்பு போய் திருத்திட்டு வா, இது தப்பு இதை போய் மாத்திட்டு வா அப்படின்னு இந்த பேங்க் ஆஃபீஸர் இந்த பேங்க் ஃபார்ம் அந்த சலானை ஃபில்அப் பண்றவன்ட்டு திருப்பி அனுப்புறல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தப்பாவா? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க. கொள்ளை அடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இந்தியன் படத்துல செந்தில் பண்ணுறல, இதுல முக்கியமான பேப்பர் இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற, கிட்டத்தட்ட அந்த மாதிரி என்னமோ இந்த பேங்க் சலான் ஃபில்அப் பண்ணாதவங்க போயிட்டு வரணும். அந்த மாதிரி தான் விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா ஆளுநர் டீல் பண்ணிட்டே இருந்தாரு. சுருக்கமா நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, நான் சாங்ஷன் பண்றேன். ஐயா ஏப்பா, சாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம். சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, அதுக்குள்ள நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுறோம். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார், நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். எனக்கு ஒரு கட்டத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க 118 சீட்டு வேணும் இல்லையா, ஆனா அந்த முஸ்லீம் லீக் கட்சி அந்த ஆதரவோட சேர்த்து மொத்தம் 120 வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த 120 ஆதரவோட இவர் ஆளுநரை பார்க்கும்போது ஆளுநர் ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் 118 தானே சொன்னேன், உன்னை யார் 120 வர சொன்னது, போ ரிஜெக்டட் அப்படின்னு இதுக்கும் ஏதாவது சொல்லி திருப்பி அனுப்புவாருன்னு யோசிச்சேன். நல்ல வேலை அது பண்ணல. ஒரு வழியா கிளைமேக்ஸ் எட்டி அந்த படத்தை முடிச்சு வச்ச கதை தான் இருந்து. பட் இது விஜய் அவர்களோட லைஃப்ல கிளைமேக்ஸா இல்ல இதுதான் அவரோட லைஃப்ல இன்டர்வல் பிளாக்கா அப்படின்றது இனிமே அவர் செயல்படுற அந்த செயல்பாடுகளை பொறுத்துதான் இருக்கு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் ஆளுநரை போயிட்டு இந்த தடவை செஞ்சதுக்கு பதிலா கொஞ்சம் மெனக்கட்டு இன்னொரு 4 தொகுதி எக்ஸ்ட்ரா அந்த கேம்பெயின் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. மேபி எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கிடைச்சிருந்திருக்கலாம். ஒரு 108 அப்படின்றது ஒரு 130 கிடைச்சிருந்திருக்கலாம், ஈஸியா ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் விஜய் மெஜாரிட்டி சீட்ஸான 118 ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு பரபரப்பா இருந்திருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இவர் இந்த 108 வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணிக்காக அந்த அலைஞ்ச விதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளா பாத்தீங்கன்னா லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் விஜய்னு சொல்லி அவரோட மொத்த விஷயம் ஒரு என்டிடிவ்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் கூட விஜய் சின்ன வயசுல கலைஞர் ரிப்பன் கட் பண்ணும்போது விஜய் கூட நிற்பார் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு இதோ நிக்கிறான் இல்லையா, இந்த சின்ன பையன் தான் இன்னைக்கு அந்த கட்சியவே காலி பண்ணிருக்கிறா அப்படின்ற அளவுக்கு ஒரு நேஷனல் லெவலுக்கு 5-6 நாள் விஜய் மட்டும்தான் ஒரு பேசு பொருளாவே இருந்தாரு. இந்த மாதிரி விஜய் அவர்களை இழுத்தடிக்கிறது அப்படின்றது அது விஜய்க்கு தான் பிளஸ் பாயிண்ட் அப்படின்றது அவங்க சுத்தியவங்களுக்கு ஏன் சரியா புரியலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ விஜய்ன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப இதை வச்சு விஜய் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கேரளா ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு அந்த ஃபேன் பேஸ் அப்படின்றது நிறையவே இருக்கு. ஸோ இந்த பாப்புலாரிட்டி இந்த மெஜாரிட்டி அந்த ஃபேம் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஏத்தி விட்டதுனால இவர் மற்ற ஸ்டேட்டுக்கு லைக் ஒரு கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி போயிட்டு அங்க இருக்கிற கட்சி கூட அலையன்ஸ் வச்சு தேர்தல் அட்டன் பண்ணா கூட அங்கேயும் ஒரு 10-15 சீட் ஜெயிக்கிற அளவுக்கு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா முடிகிற ஒரு விஷயத்த இவங்களே ஊதி பெருசாக்கி விஜய் ஒரு பெரிய பிம்பமா இந்த நேஷனல் சேனலும் இந்த லோக்கல் சேனல்ஸும் பயங்கர பிம்பமா காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலா அப்பவே ஆளுநர் அவர்கள் 108 நீ தான் அதிகமா வச்சிருக்கிற, அதனால உனக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் பிம்பம் விஜய்க்கு கிரியேட் ஆயிருக்காது. பட் இவங்க இந்த இழுத்தடிச்சது இருக்குல்ல, இந்த இழுத்தடிச்சதே விஜய்க்கு இன்னுமே அந்த ஒரு ஃபேம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா இந்த வடிவம் சொல்லலாம், அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க இழுத்தடிக்கிறது விஜய்க்கு இன்னும் பிளஸ் பாயிண்டா தான் ஆயிட்டே இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன் மூலமா நம்ம கத்துக்கக்கூடிய இன்னொரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல தான் இந்த 8th 9th படிக்கிற பசங்களாம் என்ன
2 சீட்டு தானே கொடுத்தா அண்ணா குறைஞ்சா போடுவாங்க, 2 சீட்டு கொடுத்தா விஜய் வந்துட்டு மெஜாரிட்டி வந்துடுவாரு, அவர் ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு 8th 9th படிக்கிற பசங்களாம் பாத்தீங்கன்னா இந்த அரசியலை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆக்சுவலா நாங்க வந்து 8th 9th எல்லாம் படிக்கும்போது நாங்க நியூஸ் பாக்குறது ஒரே ஒருத்தருக்காரர் மட்டும்தான், அதுவும் ரமணன். இந்த மழை காலத்துல ரமணன் அவர்கள் இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நாங்க நியூஸ் பார்த்தது. பட் இப்போ இந்த சின்ன சின்ன பசங்க இந்த 8th 9th படிக்கிற பசங்கலாம் வந்துட்டு ஓ நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு இத்தனை தொகுதி இருக்கா, அதுக்கு வந்துட்டு இவ்வளவு மெஜாரிட்டி இருக்கணுமா, இவ்வளவு கட்சிகள் இருக்கா, இந்தந்த கட்சி கூட கூட்டணி இருக்கா, இப்ப இவ்வளவு மெஜாரிட்டி எடுத்தாதான் ஆட்சி அமைக்க முடியுமா, அப்ப இவ்வளவு துறைகள் இருக்கா, விஜய் என்ன துறையில இருக்கிறாரு, அவர் கூட இருக்க அந்த மத்த நபர்கள் என்னென்ன துறையெல்லாம் இருக்கிறாங்க, இந்தந்த துறை இந்தந்த வேலையா அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன பசங்க கூட இந்த அரசியல் கத்துக்கிறது அப்படின்றது அரசியலுக்கு உண்மையாவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். மேபி அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் சின்ன வயசுலயே அரசியல் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். எப்படி விஜய் அவர்கள் இந்த கார்ட்டூன் IPL பார்த்து அந்த சின்ன சின்ன பசங்க வந்துட்டு இன்னைக்கு நியூஸ் பார்க்க வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி காலத்துக்கு தேவையான அரசியலை அவர் வழங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல விஜய் அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அந்த கான்பிடன்ஸ். நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு மத்த நடிகர் மாதிரி இந்த ஒரு நடிகரும் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் சகஜமான ஒரு விஷயம் தான். கட்சி ஆரம்பிச்சா மட்டும் போதுமா, மாநாடுலாம் போடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது இந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் பூத்துல ஆளுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஜயால பண்ண முடியுமா அப்படின்ற இடத்துல கண்டிப்பா நான் கட்சி ஆரம்பிச்சு கண்டிப்பா நான் கேண்டிடேட் நிப்பாட்டி கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேடையிலும் எஸ் நான் தான் சிஎம் கேண்டிடேட், நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தனமா சொன்ன அந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே வராது. அதுவும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அட்டன் பண்றவங்களுக்கு நான் தான்ப்பா சிஎம், நான் தான் சிஎம்மா வரப்போறேன் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்ற தைரியம் நிறைய பேருக்கு வராது. இப்போ வந்துட்டு சொல்லலாம் ஒரு திரையை கவர்ச்சினால அவர் ஜெயிச்சாரு, அவருக்கு என்ன ஒரு ஹீரோ அப்படின்றதுனால அவர் மாய பிம்பத்துல வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் வேற வழி கிடையாது. இன்னைக்கு அவர் தான் சிஎம். அதே மாதிரி விஜயோட அந்த ஃபோக்கஸ், அவரை சுத்தி இவ்வளோ பிரச்சனைகள், கரூர் இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மனைவி கூட அந்த விவாகரத்தா இருக்கட்டும், அவரோட திரைப்படம் வெளியிடப்படாம திருட்டுத்தனமா வெளியானதா இருக்கட்டும், இவ்வளோ பிரச்சனைகள் அவரை சுத்தி நடந்தாலும் எங்கேயுமே டைவர்ட் ஆகாம அவரை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு சுரண்டி சண்டைக்கு எடுத்தாலும் அதை பத்தி எங்கேயுமே கண்டுக்காம எதுலையுமே டைவர்ட் ஆகாம அவரோட ஃபோக்கஸ் என்னமோ அந்த ஃபோக்கஸை நோக்கி அவ்வளோ கரெக்டா டீல் பண்ணுது அப்படின்றது அந்த ஃபோக்கஸ்லாம் நிறைய பேருக்கு வருமா என்னன்னு தெரியாது. ஏன்னா நமக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே டக்குன்னு டைவர்ட் ஆகி என்ன ஏன் இப்படி பண்றாங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோக்கஸ் கலையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரன்னிங் ரேஸ், ஒரு 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ் வந்துட்டு ஓடுறாங்க அப்படின்னா அந்த 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல அவங்க ஃபோக்கஸோட ஓடினாதான் உண்டு. அதை விட்டுட்டு சைட்ல ஏதோ குரல் கேட்குது இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க, ஓடும்போது திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா கிரிக்கல் ஆயிடும், ஒரு மாதிரி ஃபோக்கஸ் கலைஞ்சு தொப்புன்னு கீழே வந்துருவாங்க, இல்லைன்னா அவங்களால கண்டினியூவா ஓடலாம் முடியாது. நீங்க ஒரு ஃபோக்கஸோட ஓடினா மட்டும்தான் உங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த கான்ஃபிடன்ஸும் ஃபோக்கஸும் ஒருத்தருக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சிஎம் ஆகலான்றதுக்கு விஜய் ஒரு உதாரணமாவே இருக்கிறார். அதே மாதிரி இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாருமே வேற ஒரு நபரை முன் உதாரணமா வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு நாங்க அவங்கள மாதிரி அப்படின்ற ஒரு உதாரணத்தோட இருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கலைஞரின் மகன், கலைஞரின் பேரன், அந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கேல ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த ஒரு கான்செப்ட் வந்தாங்க. அதே மாதிரி இப்போ சீமான் கட்சியில் எடுத்தீங்கன்னா பிரபாகரன் அந்த ஒரு கான்செப்ட் வந்தாங்க. பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் மெயின் கேரக்டரே. அந்த மெயின் கேரக்டரே இறங்கி வந்து களத்துல வந்துட்டு மக்கள் முன்னாடி நிற்கும் போது ஸோ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வச்சு இவங்க வந்துட்டு பொலிட்டிக்கல் பண்ணாங்க. பட் விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் மெயின் கேரக்டர். ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க இதே டிஎம்கேல பார்த்தீங்கன்னா கலைஞருக்காக ஓட்டு போட்டாங்க, அந்த பாரம்பரிய சின்னம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதே மாதிரி ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய சின்னம் ரெட்டலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்களுக்காக ஓட்டு போட்டது அப்படின்னு ஒன்று இருந்தது. இதே நீங்க நாம் தமிழர் போனீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இந்த பிரபாகரன் அவரோட முகத்துக்காக ஓட்டு போட்டா அப்படின்னு இருக்கு. பட் விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் மெயின் பர்சன். விஜய்ன்ற முகத்துக்காக தான் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னும் போது அந்த முகமே இறங்கி வந்து அந்த கேம்பெயின்ல கலந்துகிட்டது அப்படின்றது விஜயோட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அண்ட் உண்மையை சொன்னா விஜய் அவர்கள் இப்ப ஜெயிச்சதை விட இனிமேதான் அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய சவால்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அந்த நிறைவேற்றும் போதுதான் உண்மையான சவால் அப்படின்றது அவருக்கு என்னன்னே தெரியும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த அரசோட கஜானா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 10 லட்சம் கோடி நஷ்டத்துல இருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சமாளிச்சு விஜய் அவர்கள் எப்படி அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற போறாரு அப்படின்றதுதான் அவருக்கான சவாலே இருக்கு. ஆக்சுவலா இந்த 4-5 நாள்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொன்னார் இல்லையா, அந்த மற்றும் பல அந்த இதர கட்சிகள், அந்த இதர கட்சிகள் நம்ம கூட கூட்டணி வரணும்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்துட்டு அவங்க அலைக்கழிச்ச விதம் இருக்குல்ல,
அதெல்லாம் இதுதான் நம்ம டைம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை வந்து பயங்கரமா பயன்படுத்திட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த சிபிஐ சிபிஎம் அவங்க வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டாங்க, இதாங்க நிலைப்பாடு, நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா இதுல இந்த ஐயூஎம் இந்த முஸ்லீம் லீக் கட்சி இருக்குல்ல, அவங்க வந்துட்டு ஐயோ ஆதரவு கொடுக்குறேன்றாங்க, அப்புறம் ஆதரவு இல்லைன்றாங்க, இல்ல நான் ஆதரவு கொடுக்கலாம் முடியாது அப்படின்றாங்க. மாத்தி 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 பேசி ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு டென்ஷனை உருவாக்கிட்டே இருந்தாங்க. இதுல திருமாவளவன் வேற இப்ப விசிக கட்சி பாத்தீங்கன்னா ஒண்ணு நான் வந்துட்டு ஆதரவு தரேன்னு சொல்லணும், இல்ல தர மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதுல ட்வீட் வேற வன்னி அரசு எல்லாம் பாத்தீங்கன்னா ட்வீட் போறதுல வந்துட்டு இது வந்து திருமாவின் காலம், இது சாயங்காலம், இது மதியானம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதை எப்படி நம்மளோட அந்த பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி அந்த என்ன சொல்றது அந்த மீடியாவோட வெளிச்சத்தை நம்ம பக்கம் திருப்பலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண அந்த கடைசி நேர டிராமான்றது கொஞ்சம் அவங்க மேலேயே வந்துட்டு முடியும்னா முடியும் சொல்லு, முடியாதுன்னா முடியாது சொல்லு, அட பேச ரீஎலெக்ஷனை வச்சு தொலைச்சிட்டு போங்கடா, எதுக்கிட்டா எங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணி தேவையில்லாம ப்ரெஷரை உருவாக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா திருமாவளவனும் பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அவர் பாத்தீங்கன்னா தோ காலைல 10 மணிக்கு சொல்றேன், தோ மதியானம் சொல்றேன், தோ சாயந்தரம் 4 மணிக்கு சொல்றேன், தோ நான் 8 மணிக்கு சொல்றேன், நான் அடுத்த நாள் காலைல சொல்றேன், தோ அடுத்த நாள் மதியானம் சொல்றேன், தோ அடுத்த நாள் சாயந்தரம் சொல்றேன்னு ஈஸியா முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த தான் பக்கம் அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் சீன் கிரியேட் பண்ணி ஒரு டிராமா மேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிராமா மேக் பண்ணாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் திருமாவளவன் அவரோட இந்த விசிக கட்சியை பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப ஏற்பட்ட ஒரு மாசீரவே இந்த ஒரு கட்சி கிட்ட வந்து கெஞ்சிட்டு நிக்கிறாரு அப்படின்னா அப்ப அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த நியூஸ் சேனல்ஸோட மொத்த கேமராவும் மொத்த ரிப்போர்ட்டரும் திருமாவளவனோட கட்சி ஆஃபீஸா இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சீனை கிரியேட் பண்ணி தனக்கான வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு திருமாவளவன் அவர்கள். இதுல ஹைலைட் என்னன்னா இவங்க கொடுத்த அந்த நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னா இப்ப நிபந்தனையோடு கூடிய ஆதரவு இருந்தது அப்படின்னா கண்டிஷன் அப்ளை இருக்கும். நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், அதுக்காக நான் இதை நான் பண்றேன், இதுக்காக நீங்க இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த கண்டிஷன் அப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரேட்ல இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதை தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றது எப்போ ஆனாலும் நாங்க வந்துட்டு எங்க ஆதரவு வாபஸ் வாங்கிப்போம், அதனால நீங்க எங்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்றதான் நிபந்தனையற்ற ஆதரவு. இது வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்பவே ரிஸ்க். எந்த அளவுக்கு இது ரிஸ்க் அப்படின்னா நாளை பின்ன அந்த கட்சியில அந்த கட்சி நபர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, அவங்களால ஒரு ஊழலோ இல்ல ஒரு கொள்ளையோ இல்ல கொலையோ ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல விஜய் வந்துட்டு வேற வழியே இல்லாம என்ன சொல்றது அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன நீ எங்க கட்சி நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, அப்போ ஓகே எங்களோட ஆதரவு நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால ஆட்சி கவிழ்த்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய சிவி சண்முகத்துக்கு கீழே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களை எனக்கு தெரிஞ்சு கூட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களாம் விஜய் அவர்களுக்கு சாதகமா வாக்கு செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏடிஎம்கே சார்பில் இருந்து. ஏன்னா இப்ப வந்துட்டு எதிர்கட்சி அந்தஸ்துலயும் ஏடிஎம்கே கிடையாது, இப்ப எதிர்கட்சி அந்தஸ்துல டிஎம்கே தான் இருக்காங்க. இப்ப அவங்களாம் பாத்தீங்கன்னா வெறும் எம்எல்ஏ மட்டும்தான், வெறும் எம்எல்ஏவா இருந்துகிட்டு மட்டும் பெருசா சம்பாதிக்கலாம் முடியாது, அமைச்சர் ஆனாதான் சம்பாதிக்க முடியும். இன்னொன்னு அமைச்சர் ஆனாதான் அவங்களுக்கு ஒரு பேரும் இருக்கும். இப்போ நாங்களாம் வந்துட்டு டிவி கேட்க ஆதரவு தெரிவிக்கிறோம், இப்போ ஒருத்தரோட தலைமையில நான் வந்துட்டு ஒரு 10 பேர் 5 பேரை கூட்டு வரேன், என் தலைமையில இந்த 10 பேர் 5 பேர் உங்க கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக எனக்கு நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 இல்ல ஒரு 2 அமைச்சர் பதவி கொடுத்தா போதும் அப்படின்ற டீலிங் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அமைச்சர் பதவி இருக்கிற வரைக்கும் தான் அந்த எம்எல்ஏ அப்படின்றவங்களுக்கு ஒரு வேல்யூவே இருக்கும். அப்படி இல்லைன்னா சும்மா எதிர்கட்சியில கூட இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு பெருசா வேல்யூ இருக்காது இல்லையா. அதனால ஏடிஎம்கேல இருந்து கொஞ்சம் பேர் டிவி கேட்க வரதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி அது வந்து செங்கோட்டையனும் சிவி சண்முகம் சேர்ந்தே கூட பண்ணலாம். இந்த கலவரத்துல என்னடா நீங்க என்ன மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் வந்துட்டு டக்குன்னு ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருந்தாரு. நானும் கட்சிக்காரன் தான்டா, நானும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறேன், என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கிறான்டா அப்படின்னு அவரு ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருந்தாரு பரபரப்புக்காக. பட் என்ன ஜஸ்ட் மிஸ், குக்கர் நேரம் வெடிச்சிருக்கும், அதனால அவர் பெருசா கொஞ்ச நேரத்திலே கண்டுக்காம போயிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து இந்த ரெசார்ட்ல கொண்டு போயிட்டு அவரோட அந்த எம்எல்ஏக்களை பதுக்கி வச்சு ஒளிச்சு வச்சது எப்படி இருந்தது அப்படின்னா, பாத்தீங்களா நான் சீப்பை ஒழிச்சு வச்சிட்டேன், இப்ப எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற மாதிரி அவருடைய எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டு அவர் ரெசார்ட்ல பதுக்கி வச்சிருந்தாரு. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, நாம் வந்து இவங்க சாதாரணமா நம்மளோட எம்எல்ஏக்களை சாதாரணமா விட்டுட்டோம்னா இவங்க வந்துட்டு விஜயோட கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுறாங்க அப்படின்றனாலதான் இவங்களை ரெசார்ட்ல கொண்டு போய் பதுக்கி வச்சது. இப்ப விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எப்படியும் இவர் வந்துட்டு ரெசார்ட்ல இருந்து எல்லாரும் கூப்பிட்டு வந்துதான் ஆகணும் இல்லையா, வேற வழியே கிடையாது. ரெசார்ட்ல இருந்து அவங்க வெளியே வந்துதானா அவங்க குடும்பத்தை போய் தான் ஆகணும். ஸோ அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க விஜயோட கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் எடப்பாடியால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனா இந்த அரசியல ஒரு விஷயம் கொஞ்சம் வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்டோட முதலமைச்சரும் ஒரு திரைப்பட நடிகர், எதிர்கட்சி தலைவரும் ஒரு திரைப்பட நடிகர் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு
சட்டசபையே இருக்கு. இதை பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நடிகர்கள், உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதனா இருக்கட்டும், இவங்களாம் உட்காந்து யோசிப்பாங்கல்ல, அரசியல்ல நுழைஞ்சு சிஎம் எல்லாம் ரொம்ப ஈஸி தான் போல இருக்கு, அடுத்து நமக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல, படம்லாம் சரியா வாய்ப்பு இல்லைன்னா நம்ம கவலையே பட வேணாம், நம்மளும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்மளும் பேசாம சிஎம் ஆயிடலாம், அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ தான் ஆயிடல அப்படின்னு இன்னாரும் அவங்களும் உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு வழியை தான் இப்ப விஜய் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, இப்ப விஜய் அவர்கள் இந்த நாட்டோட முதலமைச்சர், இனிமே ஒரு பர்சனல் அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவர் என்ன பண்ணாலும் அது இந்த சொசைட்டில கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னும் போது விஜய் அவர்கள் ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு பதவியேற்கிற அந்த விழால கூட பாத்தீங்கன்னா திரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. அவருக்கு அந்த குந்தவியை வீட்லயே கொஞ்சம் குந்த வச்சிருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்களையும் இந்த பதவியேற்பு விழாக்கு வர வச்சது அப்படின்றது உண்மையா ஒரு நாகரிகமான ஒரு விஷயமே கிடையாது. அவரோட பர்சனல் நீங்க வீட்டோட வச்சுங்க. ஒரு அரசு விழாக்கு வந்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நடிகை வர வைக்கிறதுன்றது தட் இஸ் நாட் குட். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திரிஷாக்கு கொஞ்சமாவது அறிவு இல்ல, திரிஷா ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. திரிஷா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரணும்னு கேட்கிற இந்த மூஞ்சிங்க, விஜய் ஏன் திரிஷா அவங்க வர வச்சாரு அப்படின்னு யாரும் கேட்கறதே கிடையாது. ஏன்னா விஜய் சொல்லாம அங்க திரிஷா வர போறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் விஜய் அவர்கள் தவிர்க்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க பர்சனல் அப்படின்றத அட்லீஸ்ட் நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயாவது வச்சு தொலைங்க. இந்த மாதிரி ஒரு அரசு விழாவில் வந்துட்டு உங்க பர்சனல் கொண்டு வராதிங்க. அது இந்த அரசுக்கு நல்லது இல்லை. மக்களை நம்பின விஜய மக்கள் ஏமாத்தாம அவரை வந்துட்டு ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய நம்புற மக்களை விஜய் ஏமாத்தாம அவங்களுக்கு கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்தவே இருக்கட்டும், இனிமே நடக்கிறது நல்லவையா இருக்கட்டும். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.